ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசாத்தி கிச்சன். இன்றைக்கு என்ற கிச்சனில் ஒரு சுவையான ஃபிஷ் பிரியாணி தான் செய்ய போகிறேன். இந்த பிரியாணி கீரி சீரக சம்பாலாம் செய்ய போகிறேன். நல்லா டேஸ்ட்டாக வந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே 2 பிரியாணி போட்டிருக்கிறேன், சிக்கன் பிரியாணியும் மட்டன் பிரியாணியும். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இந்த முறை வேறு ஒரு முறையில் செய்திருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன போடுறேன்னு என்ன செய்கிறேன்னு தெரியும். இப்போ வாங்க இந்த டேஸ்டான பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த கீரி சீரக சம்பா பிரியாணி செய்கிறதுக்கு 800 கிராம் டியூனா மீன் எடுத்துக்கிறேன், அதாவது சூர மீன் எடுத்துக்கிறேன். இங்கே ஃப்ரோசனில் இப்படி வருது பக்கெட்டில், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது 800 கிராம் எடுத்து இப்படி பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து கொஞ்சம் உப்பு, மஞ்சள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு பொரிச்செடுக்க வேணும். இது பொரித்து தான் செய்ய போகிறேன். இப்படி பொரிச்சு செய்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உடையாது. ஃபிஷ் அப்படியே இருக்கும், முழுசாக இருக்கும். கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் என்ன மீன் வேணும் எடுக்கலாம். ஆனால் கட்டி மீனாக இருக்கணும், முள் இல்லாத மீனாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்திங்கன்னா காணும். நீங்கள் கூடவும் பொரிக்கக்கூடாது, குறையவும் பொரிக்கக்கூடாது. இந்த மீடியம் இதில் பொரிச்சு எடுக்க வேணும். எல்லா மீனையும் பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ கடைசியாக விடுறதுக்கு குங்குமம் பூ போட்டு கொஞ்சம் ஹாட் மில்க்கும் விட்டு ஊற போட்டு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ அரிசி ஊற வைக்க வேணும். இது கீரி சம்பா அரிசி, சீரக சம்பா அரிசி நீங்கள் போடலாம். ரெண்டும் ஒரே மாதிரி தான், டிஃப்ரெண்ட் இல்லை. அதை நல்லா 3 தரம் கழுவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற போட்டு வச்சுக்கொள்ளுங்க. நல்லா கழுவிட்டு தண்ணியை விட்டு வச்சுக்கொள்ளுங்க மூடி. இங்கே சமைக்க தொடங்கக்குள்ளே இது போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். பிரியாணி செய்கிறதுக்கு அடுப்பை போட்டு சட்டியை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கிறேன். அதோடு சேர்த்து 75 ml ஆயில் விட்டுருக்கிறேன். விட்டுட்டு நல்லா கொதித்ததுக்கு பிறகு பட்டை, கருப்பு ஏலக்காய், அன்னாசிப்பூ, ஏலக்காய், கொஞ்சம் கரவா சீட்ஸ். இது உங்களுக்கு இந்த கரவா சீட்ஸ் சரியாக சீரகமாக இருக்கும். ஆனால் அது பிரியாணிக்கு போடுறது. எல்லா மார்க்கெட்டில், சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது, வாங்கிக்கொள்ளுங்க. அதை சேர்த்து ஃப்ரெஷ் பே லீஃப் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு நல்லா நீளமாக ஒனியனை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஒனியன் நல்லா இந்த ஆயிலில் பொரிஞ்சு வரணும். அந்த பொரிஞ்சதெல்லாம் டேஸ்ட் இருக்குது. இப்போ கொஞ்சம் உப்பும் போட்டுக்கணும் வதங்குறதுக்கு. இந்த ஒனியன் பொரிகிறதுக்கு இடையில் நாம் இந்த ரைஸை அரவியலில் அவிச்செடுக்க வேணும். அதுக்கு அடுப்பில் சட்டியை வச்சு தண்ணியை வச்சு கொதிக்க விடுங்க. விட்டுட்டு நம்ம பிரியாணிக்கு என்னென்ன இது போட்டோமோ எல்லாம் போட்டிருக்கிறேன். கரவா சீட்ஸ், ஏலம், கருவா, அன்னாசிப்பூ எல்லாம் போட்டிருக்கிறேன். அதில் சேர்த்து கொரியண்டர், மின்ட் 2 குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு உப்பும் போடணும். போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் ஆயிலும் விடுங்க. இப்போ ஊற வச்சுக்கிற அரிசி அதோட போட்டு ஒரு அரை அவியலுக்கு அவிச்செடுக்க வேணும். நீங்கள் வெங்காயம் பொரிகிறதுக்கு இடையில் நீங்கள் இந்த அரிசியை போட்டு எடுத்துடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அரிசி உடையாது, நீங்கள் பயம் இல்லாமல் மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், இது அவியல் அவிஞ்சிட்டுது. உரமாக அவியக்கூடாது, இந்த பருவத்துக்கு அவிஞ்சால் போதும். இதை ஒரு வடிகட்டில் வடித்து எடுத்துக்கு வச்சுக்கொள்ளுங்க. தண்ணியை நல்லா வடிய விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் நல்லா புரிஞ்சு வந்துட்டுது. இந்த நேரம் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். கொரியண்டர், மிண்டை சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கணும், ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துருக்கணும். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வாசம் போகும் வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க வேணும். எல்லாம் வதங்குறதுலாம் இருக்குது இந்த பிரியாணியில் டேஸ்ட். இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்து பாருங்கள். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிட்டுது. இப்போ தக்காளியை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா தக்காளி அவிய விட வேணும். பாருங்கள், நல்லா அவிஞ்சி வந்துட்டுது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், தனி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு உரைப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கொள்ளுங்க. நான் மீடியம் அளவுலாம் போட்டிருக்கிறேன். நான் எப்படி பிரியாணி செய்வேனோ அதே மெத்தட்லாம் நான் உங்களுக்கும் செய்து காட்டியிருக்கிறேன். நல்லா எல்லாம் வதங்கினதுக்கு பிறகு ஒரு 3 மேசக்கரண்டி தயிர் போட்டிருக்கிறேன். தயிர் கொஞ்சம் கூட போட்டால் நல்லா இருக்கும். அதுக்காக 3 மேசக்கரண்டி போட்டிருக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் தொயில ஃப்ரை ஆகி வர வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பிரியாணி மிக்ஸ் நல்லா ஃப்ரை ஆகி வந்துட்டுது. இப்போ தேவையான அளவு தண்ணியை விட்டுக்கொள்ளுங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி விட வேணும். அதையும் கூட விடாதீங்க. இந்த அளவுக்கு ஒரு மட்டத்துக்கு விட்டிங்கன்னா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், 5 மினிட்ஸ்க்கு பிறகு நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் மேலே வந்துட்டுது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மீன் போட வேணும். பொரிச்சு எடுத்த மீனை போட்டுக்கொள்ளுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சேர்த்து தேசிக்காய் ஒரு பாதி எடுத்துருக்கிறேன் புளிஞ்சி, அதையும் விட்டுக்கொள்ளுங்க. இது 1/2 கிலோவுக்கு தேவையான பிரியாணிக்கு தான் எல்லா பொருட்களும் போட்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு செய்து பாருங்கள். எல்லாம் போட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக வந்தது. கிண்டி விட்டுட்டு இப்போ பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் வீட்டில் அந்த பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுக்கொள்ளுவேன். இப்போ உப்பு புளியும் பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்துட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் திரும்ப கொதிக்க விடுங்க. நல்லா இந்த கிரேவியெல்லாம் மீனில் சேர்கிறதுக்காக. இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா கொதித்து வற்றி வந்துட்டுது. இந்த எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துட்டுது. தண்ணியே இல்லை, இந்த கிரேவி மட்டும்தான் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ரைஸை தம் போடுவோம். இப்போ ரைஸை பாருங்கள், ஒன்று ஒட்டாமல் அப்படியே வந்திருக்குது. இப்போ எல்லா ரைஸையும் மேலே போட்டு நல்லா லெவல் பண்ணி விட வேணும். நல்லா அமர்த்தி போட்டிங்கன்னா நல்லா அவிஞ்சி நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்த கிரேவி எல்லாம் இதில் சேர்ந்து நல்லா அமர்த்தி விடுங்க. அப்படியே லெவல் பண்ணி விடுங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் ஒனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். அதை உங்களுக்கு வீடியோவில் காட்டிக்கொள்ளலை, நான் மறந்துட்டேன். அதையும் மேலே போட்டுட்டு கொரியண்டரும் மிண்டும் சின்ன சின்ன கட் பண்ணது அதையும் மேலே தூவிட்டு இப்போ ஊற வச்ச குங்குமப்பூ மில்கை அப்படியே மேலால் ஊற்றி விடுங்க. எல்லாத்தையும் அப்படியே ஊற்றி விடுங்க. நீங்கள் கலர் போடுறத விட இப்படி இந்த கலர் இந்த இப்படி குங்குமப்பூ போட்டிங்கன்னா நல்ல உடம்புக்கு நல்ல கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. இது கடையில் வாங்குகிற கலர் பவுடரில் போடுறத தவிச்சு கொள்ளுங்க. போட்டுட்டு கொஞ்சம் ஆயிலும் விட்டுட்டு அப்படியே கிச்சன் ஃபாயிலில் மூடி அப்படியே வெளியில் ஆவி வராத மாதிரி தம் போட வேணும். நான் அநேகமாக கிச்சன் ஃபாயிலாம் தம் போடுவேன். நல்லா வரும் ரைஸ். அப்படியே அவங்களோட உடையாமல் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அவ்வளோ உதிரி உதிரியாகவும் வரும். இப்படி பாரமாக ஏதாவது ஒரு கல்லில் வச்சுக்கொள்ளுங்க. நான் இந்த சம்பல் அடிக்கிற உரலில் மேலே கவுட்டு விட்டுருக்குறேன். போட்டு முதல் 10 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு 10 நிமிஷம் லோ ஹீட்டில் வச்சுக்கொள்ளுங்க. வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு 20 நிமிஷத்துக்கு பிறகு 20 நிமிஷம் தம்போட வேணும். 20 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகான பிரியாணி, டேஸ்டான பிரியாணி ரெடி ஆயிடுச்சுது. இது ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு வெளியில் எடுத்து வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கொள்ளுங்க. கொஞ்சம் சூடு போகும் வரைக்கும். அப்போ தான் அந்த பிரியாணி உதிரி உதிரியாக வரும் உங்களுக்கு. திரும்ப ஒரு 10 நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடெல்லாம் ஆறி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன்னு பாருங்கள். பிரியாணியை பிளேட்டில் எடுத்துகிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக உதிரி உதிரியாக ஒரு ஃபிஷ்ஷும் கூட உடையே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக வந்தது. இதை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.